இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதிலேயும் பிள்ளைகளை குறித்து அதிகமாக பேசுவதற்கு தேவன் பாராட்டின ஒரு பெரிய இரக்கத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து சிலருக்கு இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. சிலர் எப்படி இவ்வளோ நாள் நாங்கள் அப்படி யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படி இல்லை, நம்ம பிள்ளைகள் நம்மளோடு தான் இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்க. நல்லா சிரிக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, அழகாக பாட்டு பாடுறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு தனி உலகம் இருக்குது, அவர்களுக்குள்ள ஒரு தனி ஒரு உணர்வு இருக்குது, அந்த பிள்ளைகளுக்குன்னு தனி சிந்தனைகள் இருக்குது. ஸோ இன்றைய பிள்ளைகள் நம்ம கூட இருந்தாலும் அவர்கள் நம்ம கூட இல்லை. இன்றைக்குள்ள பிள்ளைகள் நம்ம கூடவே சிரிக்கிறாங்க, ஆனால் நம்மள்ட்ட அவங்க சிரிக்கலை. அந்த சிரிப்பு இயற்கையான சிரிப்பு அல்ல. சரியான ஆவியில் அனல், ஆவியில் ஒரு பகுத்தறிகிற தாய் தகப்பன், நல்ல ஆவியில் நிறையக்கூடிய அல்லனா ஆவிக்குரிய பெற்றோர்னு வச்சுக்கிடலாம். அவர்களுக்கு கரெக்டாக தெரியும் பிள்ளைக்கு சிரிப்பு சரியில்லை, பையனுடைய பேச்சு சரியில்லை, என்னமோ ஒரு வித்தியாசம் இருக்குது. சின்னதாக ஒரு சாப்பாடு டைனிங்கில் வச்சுருக்கோம், அந்த சாப்பாட்டில் ஒரு சின்ன உப்பு கூடிடுச்சுன்னா, ஒரு சின்ன ருசி வித்தியாசப்பட்டுட்டுன்னா, அல்லது அங்கேருந்து நம்ம சாப்பிட்ற ஏதோ ஒரு பொருள் நம்மளுக்கு பிடிச்ச பொருள் ஆனால் பிடிக்காத ருசியில் இருக்குது, ஏதோ ஒரு சம்திங், ஒரு டிஃப்ரெண்ட், அதை உடனடியாக என்ன செய்கிறோம், ஸ்பாட்டில் கண்டுபிடிச்சிடுறோம். ஆன் ஸ்பாட்டில் கண்டுபிடிக்கிறோம், உடனே அதுக்கான காரியத்தை பேசுகிறோம், உடனே அதுக்கான பதிலை பெற்றுக்கொள்ளுகிறோம், அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணுகிறோம். அடுத்த நாள் உணவில் அல்லது அடுத்த முறை நாம் சாப்பிடும் பொழுது அது சரியாக்கப்பட்டு விடுகிறது. இது இயற்கையின் நியதி. அதே போலத்தான் பிள்ளைகள் கர்த்தரால் நமக்கு கிடைச்ச சுதந்திரம், கற்பத்தினுடைய கனி அவரால் கிடைச்ச பலன். அப்போ அந்த பிள்ளைகள் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் வளர்ப்பதற்காக. இன்றைக்கு இந்த வார்த்தை முடிக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக, எனக்கு பிரதர் ரொம்ப இதாகுது பிரதர், என்னமோ தெரியல, கற்பத்தின் கனி, அந்த கற்பம் தங்கல்ல, அது கன்சீவ் ஆன உடனே போயிடுது, ஆட்டோமேட்டிக்காக அபர்ஷன் ஆகிடுது, இப்படிலாம் நிறைய ஜெபக்குறிப்புகளை பார்க்குறோம். நான் விதைப்பின் பலனுக்காக ஜெபிக்கிறேன் என்ற ஒரு நிச்சயத்தோடு உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கனியில் வாசல்களை திறப்பார். சில சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் தாமதம்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க கவுண்டிங்கில் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் வம்சத்தை விருத்தி அடைய செய்வார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க. நம்முடைய தலைமுறையில் இன்றைக்குள்ள பிள்ளைகள் பார்த்திங்கன்னா எப்படி இவங்க இதெல்லாம் கற்றுக்குறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஒரு அருமையான ஒரு தம்பியை நான் சந்தித்தேன். திருமணம் முடிஞ்சிருச்சு, 4 years ஆகிடுச்சு. நம்ம திடீர்னு பார்க்கும்போது அப்படி உடனடியாக கேட்க முடியாது. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், எப்படி இருக்கீங்க, ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, அப்புறம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு பார்த்து, விசேஷங்கள் காரியங்கள் பிள்ளைங்க அப்படின்னு தொடங்குறோம் இல்லையா. நம்ம இயற்கையாக நம்ம கேட்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னா கேட்குறது தானே. அப்போது அவங்க அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த ஆன்சரில் தான் இவங்க மேலே சந்தேகம் வருது. ஒரு ஆன்சர் கொடுப்பான், இன்னும் நாங்கள் பிளான் பண்ணலை. அப்போ நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ இவருது ஏற்கனவே போட்ட பிளானில் தான் இவருடைய வாழ்க்கை போய் கொண்டு இருப்பது போல ஒரு தோற்றம். இவர் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு திருமணத்தை ஆயத்தப்படுத்தி, கல்யாணத்தில் உள்ள கடனை இன்னும் தீரலை, அது வேறு விஷயம். அப்போது இந்த 4 வருட காலம் 5 வருட காலங்கிற கேப் வரும் பொழுது இவங்க எப்படி மாறிடுறாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் எங்களுடைய பிரச்சனை முடித்து
எங்கள் அக்காவுக்கு திருமணம் இன்னும் நடக்கலை, அது கிளியர் பண்ணிவிட்டு ஃபேமிலியில் எங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம், குழந்தை பெற்றுக்கொள்வோம். அப்போது இவங்க மேக்கிங் ஒன் ஷெட்யூல், இவங்க ஒரு அட்டவணையை உருவாக்குகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்தின் எந்த மூலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும், ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும், உங்கள் பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல போதனையை கற்றுக் கொடுங்கள். அந்த பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுங்கள். அவர்களுக்குள்ள தெய்வ பயத்தை கொடுங்க. நீங்கள் தான் ஒரு பாலை ஊட்டி விடுறது மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு இந்த தெய்வ பயத்தை ஊட்ட வேண்டும். நீங்கள் கடந்து வந்த பாதைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். என் அருமை பெற்றோரை, நீங்கள் ஒருவேளை நல்ல நிலைமையில், நல்ல வசதியில் இன்றைக்கு இருக்கலாம். ஒரு காருக்கு 4 கார்கள் உங்கள் வீடுகளில் இருக்கலாம். 2 பெட்ரூம் தான் தேவை, ஆனால் 8 பெட்ரூம் உங்கள் வீட்டில் இருக்கலாம். இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இது ஒன்றும் உங்களுக்கு தெய்வ பயத்தை கொண்டு வராது. உங்களுக்கு தெய்வ பயத்தை கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு வழி, கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்ட வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் தம்பியிடத்தில் சொன்னேன், தம்பி, என்னமோ நீ போட்ட ஷெட்யூல்லே எல்லாம் போகிறது மாதிரி யோசிக்கிறேன்னு. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லுகிறேன், இது 5வது வருஷம். இப்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு 2 பேரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. எதுக்காக? கர்ப்பத்தின் கனி கிடைக்கவில்லை, இன்னும் என் மனைவி கர்ப்பமாகவில்லை. 4 வருட காலம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் குழந்தை பெற்று விடாமல் இருக்க நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், இன்னும் நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் பேசுகிறாங்க. இன்றைக்குள்ள நம்முடைய யங்ஸ்டர்ஸ், நம்முடைய இளம் தலைமுறையினர் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அன்பு தேவ பிள்ளைகளே, அது கிருபையாய் அவர் தருவது. ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு தான் உங்களை அவர் இணைச்சார். நீங்கள் ஷெட்யூல் போட்டு உட்காந்து நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஹனிமூன் போகிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறேன், எங்களுடைய அழகு போயிடும், நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி நம்முடைய உலக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு டயர்டான பிறகு, அருமை மகளே, நீ இந்த நிகழ்ச்சி அவர்களை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒரு அருமையான பிள்ளை சொன்னால், எனக்கு என்ன வயசு இப்போ தான் 24, ஜஸ்ட் 24, 5 வருஷம் போட்டுமே பார்த்து கொள்ளலாம். 5 வருஷம் போனதுக்கப்புறம் நீ மோட்டு வழியை தான் பார்த்துட்ருக்கணும். நீ அழுகிற கண்ணீரை நாங்கள் பார்த்துட்ருக்கணும். நீ வடிக்கிற அந்த கண்ணீரை நாங்கள் பார்த்து அழுதுட்டுருக்கணும். நீ மருத்துவமனைக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிகிறத பார்த்து பெற்றோர்களாகிய நாங்கள் தான் அழுது கதறணும். தயவு செய்து என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாயிருங்கள். நீங்கள் கர்த்தரின் சமாதானத்தை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளை, ஒரு மனிதன் தரக்கூடிய சமாதானம், அல்லது ஒரு 3 மணி நேரம் சினிமா தரக்கூடிய இப்படி சில சமாதானங்கள் இருக்குது இந்த உலகத்தில். இப்போ சமாதானத்தை தர்றதுக்குன்னு சொல்லி நிறைய, ஆனால் நிரந்தரமான சமாதானத்தையும் பரிபூர்ண சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசுவை ஆராதிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை எத்தனை பெரிய நிலைமையில் இருக்கலாம், அது ஒன்றும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வராது. அப்போது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியை கொடுத்து நல்ல வீடு, ஆஸ்தி அல்லது நல்ல சுதந்திரங்களை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வைத்து போக வேண்டும். கடைசி நாட்களில் நான் என் பிள்ளைக்கு ஒன்றுமே செய்யலைன்னு டென்ஷன் ஆகி அழுது கதறி அது ஒரு நோயாக மாறி அதுக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அதாவது கடைசியில் நீங்கள் எப்படி மாறிடுறீங்கன்னா, நீங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது எல்லாத்தையும் விற்று பிறகு உங்களை கேர் பண்ணக்கூடிய அளவில் நீங்கள் யாராக மாறிடுறீங்க? நீங்கள் ஒரு முழு நேர நோயாளியாக மாறிடுறீங்க. உங்களை பராமரிப்பதில், பெற்றோராகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம்மளை பராமரிக்கிறதுலேயே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிறகு அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன வீடு வாங்கலான்னு நினச்சிருப்பாங்க, அதில் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்கலான்னு நினச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த பணம் எல்லாத்தையும் கொண்டு நம்முடைய அப்பா அம்மாவுக்கு, பெற்றோருக்கு செலவு பண்ணுறாங்க, மாமனார் மாமியாருக்கு செலவு பண்ண, அப்படிப்பட்ட குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் என் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 27. இந்த நீதிமொழிகள் 27 சொல்லப்படுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமொழிகள் 27. இந்த வசனம் அழகாய் சொல்கிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இப்போ சொல்கிறேன், நீங்கள் நீதிமானாய் வாழ்ந்து முடிப்பீங்கன்னு சொன்னால் ரொம்ப அலட்டி கொள்ள வேண்டாம். என்னுடைய தகப்பனார் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில்
பள்ளத்தாக்கின் லீலி என்ற ஊழியத்தை அவர்கள் செய்து வந்த நாட்கள், அந்த கடைசி நாட்கள். எனக்கு தெரியுது எங்கள் அப்பாவுக்கு சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அவருடைய சில பலகீனங்கள், கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சு, அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நான் அவரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய, அவரோடு நான் நிற்கணுங்கிற, ஏன்னா எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் இன்னொரு தேசத்தை குறித்து, 3 கோடி ஜனங்களை குறித்து கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து நான் ஓடிக்கொண்டிருந்தாலும் என் தகப்பனாரோடு நான் நிற்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா எனக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரே மாதிரி இவர் தான். இயேசப்பாவுக்கு அடுத்தது நான் பார்க்குற மாதிரி இவர் மட்டும்தான். வேற எனக்கு எந்த மாதிரியும் எடுக்க முடியல. காரணம் என்னன்னா, நிறைய மாதிரிகள் பக்கத்தில் கிட்ட போன பிறகு தான், சில தேவ மனிதர்களுடைய பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது தான், ஐயா இது வேண்டாம், இது பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபார்ம், இதை தொட்டால் ஷாக்கு மட்டும் இல்லை எரிஞ்சே போயிடும். அப்படிப்பட்ட சில மனிதர்களை, சில தேவ மனிதர்களை சந்திக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நான் என் தகப்பனாரை பார்க்கிறேன், அவரோடு பிரயாணிக்கிறேன், அவரோடு நான் பேசுகிறேன். அப்போ இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தேவ கிருபையினால சொல்லுகிறேன், எனக்கு எந்த அடிப்படை அறிவுகளோ, பெரிய திறமைகளோ, பெரிய பின்னணிகளோ, எனக்கு நான் உதவி செஞ்சேன், நான் கூட வந்தேன் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் யாருமே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலர் கூட நின்றாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி நாம் இவங்க கூட நிற்கிறது ஆபத்து, நமக்கு ஆபத்துன்னு சொல்லி அவர்களாக என்ன செஞ்சிட்டாங்க, விலகிட்டாங்க. ஆனால் அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க நாம் விலகினது நல்லதுன்னு. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், நீங்கள் விலகினது நிமித்தம் கர்த்தர் எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைமையில் ஆண்டவர் என் தகப்பன் மூலமாக எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த கடைசி நேரங்களில் என் தகப்பனாருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர் ஒரு பெரிய கடன் அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈவன் ஒரு மொபைல் ஃபோன் கூட அவருக்கு பயன்படுத்த தெரியாது. அது எந்த எண்ணமும் இல்லை. அவர் என்னிடத்தில் விரும்பி கட்டது ஒரே ஒரு காரியம், அதை நிறைவேற்ற என்னால் முடியல. அவர் அந்த காலத்தில் என்னுடைய தகப்பனார் அந்த தப்லா கட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டையில் அடித்து பாட்டு பாடுவாங்க. ஒரு கட்டை அடித்து பாட்டெல்லாம் பாடி அவங்க ஒரு பெரிய டீம், நல்ல தேவ பிள்ளைகள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல சகோதரர்களை ஆண்டவர் எங்கள் அப்பாவோடு கூட கொடுத்துருந்தார். ஸோ அந்த ஊழியத்தின் பாதையில் அவர்களுக்கு நடந்த கதாபிரசங்கத்தை நடத்துவாங்க. ஸோ அப்போ அது அவருக்கு ஒரு ஆசை. நான் ஹெவன் டிவி நடத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ எங்களுடைய டிவி சேனலில் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருந்துச்சு. அதை அவர் ரொம்ப லேட்டாக தான் என்று சொன்னார். அவர் எனக்கு சொல்லும்போது சொன்னார், இங்கே பார்த்தியா நம்ம வீட்டு முன்னாடி, எங்கள் வீட்டு முன்னாடி தான் எங்களுக்கு சர்ச் இருக்குது, நாங்கள் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய சபை. ஸோ அப்போ அந்த சபைக்கு அவர் சொல்கிறார், இங்கே சர்ச்சில் வச்சு ப்ரோக்ராம் எல்லாம் எடுக்கணும், நம்ம இந்த சர்ச்சில் வச்சு இந்த நிகழ்ச்சி எடுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட சில காரியங்களை அவர் எனக்கு சொன்னார். அது என்னால் செய்ய முடியாமல் போச்சு. ஆனால் அந்த கடைசி நாட்களில் என்னுடைய தகப்பனாரும் நானும் அடிக்கடி பேசி கொண்டிருப்போம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஊழியத்தில் நம்ம இப்படி ஆயிருமோ, நாங்கள் 2 பேரும் பேசி கொண்டிருப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பதற்கு பெரிய காரணம் அவர்கள் உத்தமத்தில் நடந்தது நிமித்தம். அந்த கடைசி நேரம் கூட மினிஸ்ட்ரியில் என்ன பண்ணணும். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அந்த பள்ளத்தாக்கின் லீலி என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியத்தினுடைய ஒரு அநேகர் இருக்கிறாங்க. அதில் மரித்து போன சில பெரியவர்கள், எங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க, எங்களுடைய அறக்கட்டளையில் உள்ள முன்னோர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் உத்தமத்தில் நடந்து தங்கள் பிள்ளைகளை பாக்கியவான்களாய் மாற்றியிருக்கிறாங்க. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என் அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுகிறார் அவர், அது பார்த்தேன்னா இது இப்படி செய்யணும், அது அப்படி செய்யணும், ஒருவேளை நான் இல்லைனா கூட அது நீ இப்படி பண்ணிடு அப்படி பண்ணிடு. அப்போ நான் சொல்லுவேன், அப்பா நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? இல்லைடா எனக்கு இதெல்லாம் செஞ்சு வைக்கணும். இல்லை, நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா இந்த ஊழியம் யாருடையது? கர்த்தருடைய ஊழியம். கர்த்தருடைய ஊழியம்னா கவலைப்பட வேண்டியது கர்த்தரா நீங்களா? இப்படி தான் நாங்கள் 2 பேரும் பேசி கொண்டிருப்போம். அப்போ ஒரு கட்டத்தில் அவருடைய இருதயத்துக்குள்ள அந்த கர்த்தரின் சமாதானத்தை முழுமையாய் தருவதற்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிச்சு. என்னால் சொல்லவே முடியும். அவர் மரித்து போவதற்கு முந்தின இரவு மாலை நேரம் அவரோடு கூட இருந்து அநேக காரியங்களை நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அடுத்த நாள் அவர் மரித்து போனார் செய்தி, நானும் நேபாள் பிரயாணம் பண்ணணும். இந்த செய்தி கட்டப்போ நாங்கள் போகிறோம். அந்த சிரிச்ச நிலை அப்படி படுத்துருக்கிறார். திடீர்னு யாராவது புதுசாக வரக்கூடியவங்க பார்த்தா இவர் என்ன சிரிச்சிட்டு படுத்துருக்கிறார் அப்படி தான் நினைப்பாங்க. முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அது என்னுடைய தனிப்பட்ட என்னோட இருதயத்தில் நாள் கடைசி வரை எனக்கு அந்த அழுகையே வரல. ஏன் வரலன்னா, அவர் ஓடின அந்த ஓட்டம் ஒரு நல்ல ஓட்டம், நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டது மாத்திரமில்லை, அவர் தன்னுடைய உத்தமத்தில் நடந்தார். என்னுடைய கண்கள் அதை கண்டது. நான் அவர் தான் மாதிரி எனக்கு. எதுக்காக நான் இப்போ இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, என் அன்பு பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு நன்மை, நீங்கள் உத்தமத்தில் நடந்து உங்கள் பிள்ளைகளை பாக்கியவான்களாய் மாற்றுங்கள். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தருடைய மிக பெரும் சமாதானம் அவர்கள் மேல் தங்கும். அந்த சமாதானம் பெரிதாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா?
உங்கள் பிள்ளைகளுக்கு முடியும். என் அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும் பொழுது அது 21 வயசு இருக்குது, அது 20 வயசு இருக்குது, அது 24 வயசு தான் ஆச்சு. எனக்கு 24 வயசு தான் ஆச்சு பிரதர், இப்போமே நான் எப்படி, நானே குழந்தை, எனக்கு இன்னொரு குழந்தையா சொல்லாதீங்க. இணைத்தவர் உங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார். உங்களை ஒன்று சேர வைத்தவர், உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை தந்தவர், உங்களுக்கு ஒரு நன்மையை தருவார். அவர் உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். ஒருவேளை சில வருடங்கள் தாமதித்திருக்கலாம், ஒருவேளை சில வருடங்கள் ரொம்ப தாமதித்திருக்கலாம். ஐயோ 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 இல்லை. உங்களுடைய நம்பிக்கையில் உறுதியாய் நில்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் என்பதை அவர் பார்ப்பார். ஏன்னா இந்த இடத்துல அவர் பார்ப்பது உங்கள் பெற்றோரையும் பார்ப்பார். ஏன்னா உங்கள் பெற்றோரும் அவருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு அவர்களும் பிள்ளைகள். அப்போ அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி போதித்திருக்கிறார்கள், எப்படி வளர்த்திருக்கிறார்கள். எந்த குறுக்கு வழியிலையும் போக வேண்டாம், எந்த ஒரு ராங் ரூட்லேயும் போகாதீங்க. சீக்கிரத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ளணும், சீக்கிரத்தில் குழந்தை ஆகணும், சீக்கிரத்தில் இது நடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கு எத்தனையோ வழிமுறைகளை நீங்கள் எடுக்கிறீங்க. எந்த வழிமுறையில் வந்தாலும் அண்ட சராசரங்களை படைத்தவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த அனாதி தீர்மானத்தை நிறைவேற்றுவார். அது தடைபடலாம், தாமதிக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அது உங்களுக்கு கிடைக்காமல் போகாது. அது உங்கள் வாழ்விலே வரும். அதுதான் இந்த வருஷத்தில் அவர் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கும் வாசல். நீங்கள் அந்த வாசலை சுதந்திரிப்பீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் ஒரு 3 வசனங்களை வாசித்து நான் உங்களுக்காய் இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். இந்த செய்தி உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த 3 செய்தியை சேர்த்து வேணும்னா நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் போய் அதை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்களே, சரியான நேரம். இந்த வாலிபத்தில் சிருஷ்டிகரை பிடித்து கொள்ளுங்க. உங்கள் முன்னாடி தான் நான் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய நான் பாவிகளில் பிரதான பாவி, அந்த பவுலை விட சிறந்த பாவி. அப்படிப்பட்ட என்னை ஆகாத கல் என்று இந்த உலகமே தள்ளி வைத்த பொழுது, இது வீணான பாத்திரம், இதை இங்கே வேண்டான்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கி தள்ளின பொழுது, ஒரு கட்டத்தில் இந்த குடும்பத்துக்கும் பிரயோஜனமில்லாத ஒரு பாத்திரமாய் ஓடோடி ஒளிந்த என்னை தேடி வந்த தேவன், என்னை தேடி வந்த அந்த தெய்வம் உங்களை தேடி வருவார், உங்களை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு அற்புதத்தை தருவார். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நிச்சயமாய் அவர் நம் பிள்ளைகளுக்கு தரும் சமாதானம் பெரிதாயிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா சொல்ல கூட பயப்படுறீங்க. ஐயோ நாம வேற சர்ச்சு, நீங்க வேற சர்ச்சுன்னு. எல்லா சர்ச்சும் இங்கே தான் இருக்கும். அங்கே ஒன்று இருக்குது, நமக்கான சர்ச்சு. மிகப்பெரிய ஒரு பரலோகம் நமக்காக இருக்குது. அங்கே ஒரே சந்தோஷம்தான், அங்கே ஒரே சமாதானம் தான். அன்பு தேவ பிள்ளைகள், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 112 அதில் உள்ள முதல் 3 வசனங்கள். சங்கீதம் 112 அதில் உள்ள முதல் 3. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். எத்தனை பேர் இந்த 3 வசனத்தையும் மனசார நல்லா தியானம் பண்ணி இந்த வசனத்தின் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்கள், என்னோட பெரியவங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களா? ஐயா, ரொம்ப வருஷமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் சரியான முறையில் அவர்களுக்கு இன்னும் ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளுக்குன்னு சொந்த வீடு இல்லை, எதுவுமே செய்ய முடியலை, நிறைய கடன்களில் சிக்கி கொண்டு இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இப்படி பல சமாதானம் இல்லாத சூழ்நிலைமையில இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை பிடிச்சு கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் கர்த்தருக்கு பயந்த மனிதனாய் மாறுங்கள். அது எப்படிங்க பயப்படுறது? இவ்வளவு நாள் துணிகரமாக நான் வளர்ந்துட்டேனே, இவ்வளவு நாள் நான் குடிச்சு வெறிச்சு இந்த சமுதாயத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் பிரயோஜனமான நான் வளர்ந்துட்டேனே, மதுபானத்தையும் புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் இருந்து என்னால் வெளியே வர முடியாமல் அலைஞ்சு தெரிஞ்சேன்னு இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பழக்கத்திலிருந்து என்னை மாற்றுங்க, நான் என் குடும்பத்துக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக மாறணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். உங்கள் சந்ததி இந்த பூமியில் பலத்திருக்கணும். என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய வீடு கட்டி கோடி கோடியாக பணங்களை கொண்டு டெபாசிட் பண்ணி வச்சு நிறைய பெரிய செல்வந்தர்கள் அப்படி இல்லை. உங்களுடைய சந்ததி இந்த பூமியில் அவர்கள் பலத்திருப்பார். ஏன்னா உங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வம்சம். ஏன் உங்கள் வம்சத்தை அவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாருன்னா, உங்களுடைய வம்சம் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். வசனம் சொல்ல முடியாத இடங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள்.
ஏழைகள் திக்கற்றோர்களை பராமரிப்பார்கள். குற்றுயிராய் கிடக்கக்கூடிய ஜனங்களை தூக்கி எடுப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு காயம் கட்டக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு தீர்க்காயுசை கர்த்தர் கட்டளையிடுவார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை நீங்கள் வீடுகளில் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் என்னோடு கூட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வசனம் சொல்லுகிறது அவன் வீட்டில் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் அது நிற்கும். ஒருவேளை ஐயா லோனில் மாட்டிக்கொண்ட, சரியான முறையில் இந்த லோன் கட்ட முடியலை, இந்த வீட்டை நான் தள்ளி விட்டுறோம், இல்லை வெயிட் பண்ணுங்க. அது உங்களுக்காக கர்த்தர் தந்த சுதந்திரம். அந்த லோனை முடிப்பதற்கு, அந்த லோனிலிருந்து வெளியில் வருவதற்கு, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கு என் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு வாசலை திறந்து கொடுப்பார். என் சகோதரனே, என் சகோதரன், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, தயவு செய்து அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய சமாதானம் என் பிள்ளைகளுடைய வாழ்வில் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். விசுவாசிக்கிறவர்கள் என்னோட 3 பகுதியாக நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இந்த 3 செய்தியை கூட நீங்கள் கேட்கலாம். தயவு செய்து பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கக்கூடிய சுதந்திரம், கற்பத்தின் கனி, உடைய பலன், விசுவாசத்தோடு நல்லுங்க. இன்னைக்கு பிள்ளைகள் சமுதாயத்தில் கலாச்சார சீரழிவில், உணவு பழக்க வழக்கங்களில், அவர்கள் போடுகிற உடைகளில் தெய்வத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள், அவரை துதிக்க வேண்டியவர்கள் அவரை துக்கப்படுத்துகிறாங்க. தேவனை தூஷிக்கக்கூடிய சில செயல்களை நம் பிள்ளைகள் துணிகரமாய் செய்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தும் அவர்களுக்குள்ள சில அசுசிகள், சில அசுத்தங்கள், சில அழுக்குகள் வந்து அவர்களை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. தினமும் எப்படி வீட்டை சுத்தப்படுத்துகிறோமோ, தினமும் எப்படி ஒரு வாகனத்தை சுத்தப்படுத்துகிறோமோ, தினம் எப்படி நமக்கு உணவு, வேலைக்கு வேலை உணவு தேவைப்படுகிறதோ, அதுபோல நம்முடைய பிள்ளைகளுக்கும் அன்றாடம் ரட்சிப்பு தேவை, மனம் திரும்புதல் தேவை, ஒவ்வொரு நாளும் ஜபம் தேவை, ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டு பிள்ளைகள் வெளியில் போகணும். இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் நன்றாய் இருப்பார்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பத்திரமாய் பார்த்து கொள்வார். நிறைஞ்ச மனசோடு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்கள் கரங்களில் என் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தருவார். இந்த வருஷத்தில் நல்ல செய்தியை கேட்பீர்கள். அடுத்த வருஷத்தில் உங்கள் கைகளில் அந்த குழந்தைகளை ஏந்தி தெரிவீர்கள். உங்கள் வீடுகளுக்குள்ள குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்பீர்கள். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. விசுவாசத்தோடு ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்த பிள்ளைகள், நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர், இன்னமும் நீர் எங்களை நடத்துவீர். கர்த்தரின் சமாதானம் இந்த 3வது பாகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு, ஆசீர்வதி. ஒரு விஷயம் மனம் இறங்கும் அப்பா. அநேக குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்துக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாங்க. சில வீடுகளில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி, அந்த பிள்ளைகள் அதை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறாங்கப்பா. அதுக்காக ஜெபிக்கணும், அழணும், கதறணும் இல்லாமல் ஆண்டவர் எப்போ தராரோ தரட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறாங்கப்பா. நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க மாட்டோம், நாங்கள் எதுவும் பார்க்க மாட்டோம், அவர் தந்தா தரட்டு, அப்படிப்பட்ட ஒரு வீண் வைராக்கியத்தில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. ஒரு பரிசுத்த சந்ததியை அவர்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வரட்டும். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் அவர்களுக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் சமாதானமும் உம்முடைய கரத்திலிருந்து கிடைப்பதாக ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கு நீர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர்களுடைய கரங்களினால நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட, பிதாக்களுடைய சுதந்திரம் பிள்ளைகளுக்கு என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கும் எங்கள் பெற்றோரின் மூலமாய் நன்மைகளை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும், பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, பெரியவங்க, தாத்தா பாட்டி, அருமையான சீனியர் சிட்டிசன், அங்கிள் ஆண்டி, ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்வின் எல்லையில் தீர்க்காய்சோடு வாழுகிற நாட்களில் உங்கள் சம்பாத்தியத்தின் ஒரு பகுதியை ஏழைகளுக்கும் திக்கற்றோர்களுக்கும் தரிசனம் தேசத்திற்கும் ஆண்டவரே, இதுவரை வசனம் சொல்ல முடியாத இடங்களில் போய் நின்று மிஷனரிகளாய் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தரிசன ஊழியத்திற்கும் கர்த்தாவே, ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமானம் பணிக்கும் இவருடைய கரங்கள் திறக்கப்படட்டும். இவருடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். இனி வரும் தலைமுறைக்கான ஒரு முதலீடாய் இவர்கள் விதைக்கிற விதைகள் மாறட்டும். கர்த்தரால் போதிக்கப்பட்ட ஒரு பெரிய திரள் கூட்ட பிள்ளைகளை இவர்கள் பரிசுத்த சந்ததியாய் இந்த சமுதாயத்துக்கு தரட்டும். கர்த்தரின் அப்படி செய்த தயவுக்காய் நன்றி. துதிகரமையும் எல்லாவற்றையும்
அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் இதயத்தில் இதுக்கு முந்தைய செய்தி கேட்கணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னா, என்னுடைய யூடியூப் சேனல் இதில் நீங்கள் போயிட்டு அந்த செய்தியை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், வேறு சேனலில் போடலாம், இல்லைன்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம், மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே அந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் பரிசுத்த தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படுத்தப்படட்டும். கடைசியாக இதுவரைக்கும் உங்களிடத்தில் பேசின வார்த்தைகள் கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாய் மாறட்டும். நிச்சயமாய் தீர்க்காயுசை பெறுவீர்கள், வாழ்ந்து செழிப்பீர்கள். உங்கள் கரங்களில் இந்த வருஷத்தில் நல்ல செய்தியும், அடுத்த வருஷத்தில் குழந்தைகளை ஏந்தி சுமக்கும் பாக்கியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சமாதானத்தை உணர்ந்து கொண்ட ஒரு பரிசுத்த சந்ததியாய் மாறுங்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.